தன் அக்காவும் மாமாவும் சந்தோஷமா இருப்பதை பார்த்து மீனாவின் மனம் நிம்மதி அடைந்தது. கடவுளுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அவள் அன்றாடம் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் கைபேசியில் அழைப்பு வர அவள் அதை எடுத்து பேசினாள். மீனா, நான் வர்ஷா பேசுறேன் என்று மறுபுறம் இருந்த நபர் கூற, ஹே வர்ஷா, நல்லா இருக்கியா என்று மீனா அவளை இயல்பாக விசாரித்தாள். நல்லா இருக்கேன் மீனா, உன்கிட்ட முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்லணும். வர்ஷா தயங்க, என்னாச்சு வர்ஷா, ஏதாவது ப்ராப்ளமா? மீனா அக்கறையுடன் விசாரித்தாள். இல்ல மீனா, நான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்தேன். இங்க சிவா ஃப்ரெண்ட் தேவாவை பார்த்தேன். வர்ஷா சொல்லி முடிப்பதற்குள் மீனா அவளை இடைமறித்து பேசத் தொடங்கினாள். இங்க பாரு வர்ஷா, யார பத்தியும் தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பம் இல்ல. உன்னை பத்தி ஏதாவது இருந்தா சொல்லு, நான் கண்டிப்பா கேக்குறேன். மத்தவங்க பத்தி நான் எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பல. மீனா கோபமாக பேச, இல்ல மீனா, அங்க என்ன நடந்ததுன்னு தான் நான் சொல்ல வந்தேன் என்று வர்ஷா எடுத்து கூற முயன்றாள். வேண்டாம் வர்ஷா, உலகத்துல எவ்வளவோ விஷயம் நடக்குது. அது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கில்ல. இப்போ நான் பேசுனது உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிடு. நான் போனை வைக்கிறேன் என்று கூறி கைபேசியை வைத்துவிட்டாள். எந்த நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா மறக்கணும்னு நினைக்கிறானோ அதை மறுபடி ஞாபகப்படுத்தவே எல்லாரும் நினைக்கிறாங்க என்று எண்ணி அவள் கண்கள் கலங்கின. இந்த வர்ஷாதான் முதல் முறையாக சிவாவை அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தவள். இன்றும் அவள் சிவாவை பற்றிய தகவலை சொல்லவே முயன்றாள் என்று மீனாவுக்கு தெரிந்தது. இனியும் ஏமாற அவள் மனதில் சக்தி இல்லாததால் அவளை பேச விடாமல் கைபேசியை வைத்துவிட்டாள். என்ன மாப்ள, நேத்துதானே நாங்க உங்க ஊர்ல இருந்து வந்தோம், இன்னைக்கு நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க? கஸ்தூரி சிரிப்பை அடக்கிக் கொண்டு மாறனை கேட்க, இங்க ஒரு ஃப்ரெண்ட பார்க்க வேண்டியது இருந்துச்சு அத்த, அதான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். அவனும் சிரித்து கொண்டே பதிலளித்தான். சரிங்க மாப்ள, நீங்க உள்ள போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு சாப்பிட வாங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். கஸ்தூரி புன்னகையுடன் கூற அவனும் சரி என்று ஒப்புக்கொண்டு அவர்கள் அறைக்குள் நுழைந்தான். மாயா அந்த சமயம் அவள் கூந்தலை துவட்டிக் கொண்டிருந்தாள். மாறன் உள்ளே வந்ததை உணர்ந்து திரும்பி அவன் முகம் பார்த்தாள். மாயா, உன்னோட குடும்பமே சேர்ந்து எனக்கு அலாய்ச்சிட்டு இருக்காங்க. நீ என்னடானா இங்க வந்து ஹாயா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்க? அவன் குற்றச்சாட்டு போல் கூற அவள் சிரித்தாள். உங்க அத்தை தானே, நீங்க தான் சமாளிக்கணும். என்கிட்ட வந்து சின்ன பிள்ளை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவள் மேலும் சிரிக்க, உனக்கு என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா உன்ன என்று கூறி அவளை அவன் பிடிக்க முற்பட அவள் அவன் கையில் பிடிபடாமல் அங்கிருந்து தப்பிச் சென்றாள். அவன் விடாமல் அவளை துரத்திச் சென்றான். அவனிடம் அகப்படாமல் சென்றவள் திடீரென நின்றுவிட்டாள். அவள் அருகில் வந்த மாறன் அவள் எதையோ பார்த்து அதிர்ச்சியாக நிற்பதை கவனித்து அவள் அருகில் சென்றான். என்னாச்சு மாயா என்று கேட்டுக்கொண்டு அவள் அருகில் வந்தவன் மீனா தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருந்ததை பார்த்து அப்படியே நின்றுவிட்டான். மீனாக்கு என்னாச்சி, இவ்ளோ நேரம் நல்லாதானே மாமா இருந்தா? மாயா அவனிடம் கேட்க, ஆமா மாயா, இவ்ளோ நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு தான் இருந்தா. ஆனா இப்போ இப்படி இருக்கானா, என்னவா இருக்கும் என்று கூறியவன் திடீரென்று ஏதோ தோன்ற, இருமாயா, நான் மீனாட்ட பேசிட்டு வரேன் என்று கூறி மீனாவிடம் சென்றான். மீனாவை அவ்வாறு பார்க்க மாயாவின் மனம் வெம்பியது. மாறன் மீனாவின் அருகில் சென்றான். மீனு, என்னாச்சுமா? அவன் பரிவாக அவள் முகம் பார்த்து கேட்டான். மாமா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்க்கையை அப்படியே ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா தினமும் ஏதாவது ஒன்னு எனக்கு பழையதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கு மாமா, அதான் என்னால தாங்கிக்க முடியல. அவள் கண்களில் கண்ணீருடன் கூறினாள். இப்போ யாரும் உனக்கு பழச ஞாபகப்படுத்தினாங்க? மாறன் குழப்பமாக கேட்க மீனா நடந்தவற்றை அவனிடம் கூறினாள். யார் அந்த வர்ஷா? அவளுக்கும் சிவாவுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ ஏன் திடீர்னு அவ உன்கிட்ட அவனை பத்தி பேசினா? மாறன் கேட்க, வர்ஷா என்னோட ஃப்ரெண்ட். அவதான் எனக்கு சிவாவா இன்ட்ரடியூஸ் கொடுத்தா. ஆனா இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணினான்னு எனக்கு தெரியாது மாமா. ஆனா அதை எதையும் கேட்க நான் விரும்பல. அதான் அவ எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி நான் போனை வச்சுட்டேன். மீனா நடந்ததை கூறி முடிக்க மாறன் எதற்கென்று யோசித்தான். மீனா, நீ எதுக்கும் கவலைப்படாத, அப்புறம் எதை பத்தியும் யோசிக்காத. மனசை ஃப்ரீயா வச்சுக்கிட்டு உன்னோட ஹாலிடேவை என்ஜாய் பண்ணு. எதை பத்தி யோசிச்சோம் உன்னோட மனசை நீயே வருத்திக்காத. சந்தோஷமா இரு, நான் மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன் என்று கூறி அவளை சமாதானம் செய்துவிட்டு வர்ஷாவின் கைபேசி எண்ணையும் வாங்கிக் கொண்டான். சரி, இப்போ ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ஓய்விடு, எல்லாம் சரியாயிடும் என்று கூறி அவளை அவள் அறைக்கு அனுப்பிவிட்டு அடுத்து என்ன செய்வதென்று ஆழமாக யோசித்தான். சிறிது நேரம் கழித்து அவன் அறைக்கு சென்றான். அங்கே மாயா சோகமாக இருப்பதை பார்த்து அவள் அருகில் சென்று அவள் தோள்களை பாசமாக பற்றி அவள் முகம் பார்த்தான். மாமா, என்னாச்சு மீனாவுக்கு? ஏன் அவ இப்படி சோகமா இருக்கா? ஏதாவது சொன்னாலா? மாயா பதட்டமாக கேட்க, ஒன்னும் இல்ல மாயா, அவ கொஞ்சம் மனக்குழப்பத்துல இருக்கா, அதான் இப்படி அடிக்கடி அப்செட் ஆகுறா. மாறன் விளக்கமளித்தான். மீனா,
ரொம்ப பாவம் மாமா. எவ்ளோ சின்ன பொண்ணு, ஆனா நிறைய சோகத்தை மனசுக்குள்ள வச்சிருக்கா. நான் கடவுளை வேண்டிக்கிறது ஒண்ணுதான், அவளுக்கு இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அவ்வளவுதான் எனக்கு வேணும். மாயா அவன் தோளில் சாய்ந்து கொண்டு கூற, நான் பாத்துக்கிறேன் மாயா, நீ கவலைப்படாத. இப்போ அவ தூங்கிட்டு இருப்பா. அவ எழுந்ததும் நாம எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம். அவ மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். மாறன் அவளை சமாதானம் செய்தான். மாயா தலையசைத்தாள். மாறன் அவளிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான். பெண் கஸ்தூரி இருவரையும் சாப்பிட அழைக்க இருவரும் கீழே சென்றனர். சிறிது நேரம் கழித்து மாறன் மீனா கொடுத்த எண்ணை தொடர்பு கொண்டான். ஹலோ, யாரு? வர்ஷாவின் குரல் மறுபுறம் ஒழிக்க, ஹலோ, நீங்க வர்ஷா தானே? மாறன் வினவினான். ஆமா, நீங்க? வர்ஷா மறுபுறம் கேள்வி கேட்க, என்னோட பெயர் மாறன், மீனாவோட மாமா. அவன் தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். மீனா உங்களை பத்தி சொல்லியிருக்கா அண்ணா, சொல்லுங்க. அவள் இயல்பாக பேச, நான் சிவாவை பத்தி பேசதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். மாறன் அவன் சொல்ல நினைத்ததை அவளிடம் கூற, நானும் சிவாவை பத்தி சொல்லதான் மீனாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா அவ என்னை எதுவும் பேச விடா, ஃபோன் வச்சிட்டா. அவள் சோகமாக பேசினாள். சரிம்மா, இனி எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட பேசுங்க, இதுதான் என்னோட நம்பர். அவன் கூற அவளும் சரி என்று ஒப்புக்கொண்டாள். நேத்து நான் தேவாவை பார்த்தேன் ஹாஸ்பிட்டல்ல. தேவா சிவாவுக்கும் எனக்கும் ஃப்ரெண்ட். அவனை ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததும் என்னாச்சுன்னு கேட்டேன். அவன் சொன்னதை கேட்டுதான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் என்று அவள் கூற, மாறன் என்ன நடந்தது என்று கேட்க அவள் மேலும் கூறினாள். சிவா தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான்னு சொன்னான் அவன். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னாச்சுன்னு கேட்டேன். சிவா ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான்னு சொன்னான். அதான் எனக்கு ரொம்ப பதட்டமாயிருச்சு. என்கிட்ட அவன் பேசிட்டு இருந்தபோது சிவா கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்குன்னு ஒரு நர்ஸ் சொன்னாங்க. தேவாவும் வேற எதுவும் சொல்லாம போயிட்டான். வர்ஷா சோகமாக பேச, மாறன் அவள் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போனான். என்ன சொல்ற வர்ஷா? சிவா ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா? அவனுக்கு என்னாச்சு? மாறன் பதட்டமானான். தெரியல அண்ணா, என்னாச்சுன்னு தெரியல. தேவா அதுக்கு மேல எதுவும் சொல்லல. மீனாக்கு சிவாவை நல்லா தெரியும். அதான் அவளுக்கு அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சுதான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா அவ என்கிட்ட கோபமா பேசி ஃபோனை வச்சுட்டா. அவங்க 2 பேருக்கும் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. சிவா பேரை கேட்டதும் அவன் ரொம்ப கோபப்பட்டா. வர்ஷா வருத்தமாக கூறினாள். அது அவங்களுக்குள்ள ஏதோ சின்ன பிரச்சனைதாமா, அது அவங்க பேசி சரி செஞ்சுப்பாங்க. சிவா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்? மாறன் பதட்டமாகவே பேச, மணிபால் ஹாஸ்பிட்டல், HAL ஏர்போர்ட் ரோட். வர்ஷா கூற, மாறன் அவளுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு கைபேசியை வைத்துவிட்டான். மாயா சோர்லாக அவள் அறையில் அமர்ந்திருந்தாள். மாயா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். மீனா எழுந்தா நீ கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசிட்டுரு. மாறன் சிறிது பதட்டமாக காணப்பட, உங்களுக்கு என்னாச்சு மாமா? ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? மாயா புரியாமல் அவன் முகம் பார்த்தாள். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதா எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன். நீ இங்க மீனாவை சமாதானம் செய் என்று கூறி அவன் கிளம்பிவிட, மாயா அவன் சென்ற திசையை குழப்பமாக பார்த்திருந்தாள். சிறிது நேரத்தில் மீனா கண் விழித்தாள். மாயாவை பார்க்க அவள் அறைக்கு சென்றாள். அக்கா, மீனாவின் குரல் கேட்டு மாயா அவளை திரும்பி பார்த்தாள். மீனு, உனக்கு என்னாச்சு? ஏன் அங்க தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்த? மாயா வருத்தப்பட, அது கொஞ்சம் மனசு சரியில்லக்கா, அதா. மீனா மென்று விழுங்கினாள். உண்மைய சொல்ல மீனு, என்னாச்சு? மாயா அவள் முகம் பார்த்து கேட்க, மீனா வேறு வழியின்றி நடந்தவற்றை கூறினாள். மாயா அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு, இங்க பாரு மீனா, நாம ஒருத்தரை மறக்கணும்னு நினைக்கும்போது இப்படி பல இடையூறுகள் வரும். நீ அதையெல்லாம் தாண்டி போக கத்துக்கணும். இன்னும் எவ்ளோ நாள் தான் அதை கண்டு பயந்து ஓடிக்கிட்டே இருப்ப? இனிமேல் உன்னோட பிரச்சனைய பார்த்து பயந்து இப்படி அழாம அதை ஃபேஸ் பண்ண கத்துக்கோ. நீ நினைக்கலாம் பேசுறது ஈஸி, நடந்துக்கிறது தான் கஷ்டம்னு. ஆனா எனக்கு நல்லாவே உன்னோட நிலை புரியுது மீனா. இந்த விஷயத்திலிருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம்தான். ஆனா எப்போ அந்த உறவு பொய்ன்னு ஆயிருச்சோ, நீ அதிலிருந்து வெளியே வர்றதுதான் புத்திசாலித்தனம். நான் சொல்ல நினைச்சது இவ்ளோதான். இதுக்கு மேல நீதான் தீர்மானமா ஒரு முடிவெடுக்கணும். மாயா அறிவுரை கூற, மீனா அதை கவனமாக கேட்டுக்கொண்டாள். மாறன் மருத்துவமனையை அடைந்தான். வரவேற்பில் சிவாவின் பெயரை சொல்லி விசாரித்து அவன் அறையை அடைந்தான். அவன் அறையை அடைந்த நேரம் மாறன், மருத்துவர்கள் சிவாவை சோதித்துக் கொண்டிருக்க, மாறன் அந்த அறைக்கு முன் நின்றிருந்த தேவாவை பார்த்தான். யார் சார் நீங்க? தேவா சந்தேகமாக கேட்டான். என் பெயர் மாறன், நான் சிவாவை பார்க்க வந்திருக்கேன். மாறன் கூற, அதா சிவானி யாரையும் தெரியாதுன்னு சொன்னனே, இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? தேவா சற்று கோபமாகவே கேட்க, இங்க பாருங்க, நிஜமாவே எனக்கு சிவாவை நல்லா தெரியும். அவரை இந்த ஹாஸ்பிட்டல்ல தெரிஞ்சுதான் அவரை பார்க்க வந்தேன். மாறன் பொறுமையாக பதிலளித்தான். தேவாவிற்கும் மாறன் சொல்வது உண்மையாக இருக்குமோ என்று தோன்ற, அவனை உங்களுக்கு எப்படி தெரியும்? இங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு யாரு உங்களுக்கு சொன்னது? தேவா வினவா.
நான் மீனாவோட மாமா. என்கிட்ட சிவா நிறைய தடவை பேசியிருக்காரு. இன்னைக்கு சிவா இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதா சிவா ஃப்ரெண்ட் வர்ஷா சொல்லிதான் நான் இங்க கிளம்பி வந்தேன். மாறன் நடந்தவற்றை கூற தேவாவுக்கு அப்பொழுதுதான் சிவா ஒருமுறை மாறனை பற்றி கூறியது நினைவிற்கு வந்தது. ஒரு பட்டாம்பூச்சி போல் சுற்றி திரிந்து கொண்டிருந்த தன் மகள் ஒரே அறையில் எதையோ பறிகொடுத்ததைப் போல் அடைந்திருப்பதை பார்த்து கஸ்தூரியின் மனம் வேதனை அடைந்தது. மாயா, மீனாவுக்கு என்னாச்சு? ஏன் என்னவோ மாதிரி இருக்கா? கஸ்தூரி கவலையாக மாயாவை கேட்க மாயா என்ன சொல்வதென்று தெரியாமல் மௌனமாக இருந்தாள். என்னம்மா, அவ உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா? அவர் மீண்டும் கேட்க, ஒன்னும் இல்லம்மா, ஏதோ குழப்பத்துல இருக்கா. அவளை கொஞ்ச நேரம் தனியா யோசிக்க விட்டா அவளே சரியாளுவா. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. மாயா அவருக்கு சமாதானம் சொல்ல. என்ன குழப்பம்? வேலை ஏதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா அந்த வேலைய விட்டுட்டு அவளை இங்கேயே வர சொல்லிருமா. அவ இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்னு இங்க எந்த அவசியமும் இல்ல. தாய் மனம் துடிக்க என்ன பேசுவதென்று தெரியாமல் மாயா வெறுமனே அவர் முகம் பார்த்தாள். அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, அவ வேற ஏதோ யோசனையில இருக்கா. சீக்கிரம் சரியாயிடுவா. நீங்க கவலைப்படாம நிம்மதியா இருங்க. நான் மீனா கிட்ட பேசுறேன் என்று கூறி தாயை தேற்றினாள். அவரும் அரைமனதாக ஒப்புக்கொண்டு சமையல் வேலைகளை கவனித்தார். மாயாவின் மனமும் மீனாவின் நிலை கண்டு கலங்கியது. தேவா, ப்ளீஸ் என்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. மாறன் வேண்டி கேட்டுக்கொள்ள தேவாவும் அவனுக்கு தெரிந்ததை சொல்ல நினைத்தான். சிவா மீனா மேல உயிரையே வச்சிருந்தா. அவளோட படிப்பு முடிஞ்சதும் அவகிட்ட அவனோட காதல் சொல்ல போறதா சொல்லிட்டு இருந்தா. நானும் அவனை சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கேன். சொந்தம்னா அவனுக்கு யாரும் இல்ல. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுதான் இந்த நிலைக்கு வந்திருக்கான். மீனாதான் அவன் வாழ்க்கையில அவனுக்கு கிடைத்த முதல் சொந்தமா அவன் நினைச்சான். நானும் அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவன் கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. மீனா கிட்ட காதல சொல்ல காத்துட்டு இருந்தா. ஆனா 2-3 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் அவன் ரொம்ப குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்ல. அன்னிக்கு அவன் செயல் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அன்னிக்கு எதுவும் பேசுற நிலைமையில அவன் இல்ல. நானும் எதுவும் கேட்கல. மறுநாள் என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் மீனா இனிமேல் என் வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு நான் அதிர்ந்து போய் எதுக்காக அப்படி சொல்றேன்னு கேட்டேன். அவன் மீனா மனச காயப்படுத்திட்டு வந்திருக்கேன். இனி எப்பவும் அவ வாழ்க்கையில நான் போய் அவளுக்கு இடையூறா இருக்க மாட்டேன்னு சொன்னான். நான் எத்தனை தடவை கேட்டும் அவன் ஏன் அப்படி செஞ்சான்னு சொல்லவே இல்ல. மீனாவை மறந்து விடுவேன். இனி அவள் ஞாபகப்படுத்துற எதையும் பார்க்க மாட்டேன்னு சொன்னான். எனக்கு அவனோட செயல் எதுவும் புரியவே இல்ல. கொஞ்ச நாள் அவன் ஜெர்மனி போயிட்டான். அங்கிருந்து தான் பிசினஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டான். 1 வாரம் முன்னாடிதான் இங்க வந்தான். வந்ததும் அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை. தேவா சொல்லிக் கொண்டிருக்கும்போது மருத்துவர் வெளியே வர அவன் அவரிடம் சென்றான். சிவா எப்படி இருக்கான் டாக்டர்? இப்போ பரவாயில்லையே? அவன் பதட்டமாக கேட்க, இல்ல தேவா, அவர் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாரு. இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது என்று அவர் கூற, அப்பொழுதுதான் அவனுக்கு உயிரே வந்தது போல உணர்ந்தான். இப்போ அவனை பார்க்கலாமா டாக்டர்? தேவா கேட்க, இன்னும் 1/2 hour கழிச்சு போய் பாருங்க என்று அவர் அங்கிருந்து சென்று விட்டார். தேவா கூறியவற்றை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்தான் மாறன். சிவாவின் திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் மிகவும் குழம்பி போய் நின்றிருந்தான். தேவா, நீங்க சொல்றதே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. மாறன் அவன் மனக்குழப்பத்தை கூற, எனக்கும் புரியல மாறன். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மீனான்னு அன்கான்ஷியஸா இருக்கும்போது சிவா சொன்னான்னு டாக்டர் சொன்னாரு. அவன் கண் முழிச்சதும் முதல் கேள்வியே மீனா எப்படி இருக்கான்னு தான் கேட்டான். இவ்வளவு காதல மனசுல வச்சுட்டு எதுக்கு அவன் மீனாவை கஷ்டப்படுத்தினான்னு இப்பவும் எனக்கு புரியல. இதுக்கு பதில் அவன்தான் சொல்லணும். தேவா அவனுக்கு தெரிந்தவற்றை கூறி முடிக்கையில் மாறன் மேலும் குழம்பியிருந்தான். சிறிது நேரம் கழித்து தேவா மாறன் இருவரும் சிவாவை சந்திக்க உள்ளே சென்றனர். சிவாவை அந்த நிலையில் பார்த்து மாறன் மனம் வேதனைக்கு உள்ளானது. மாறனை அங்கு சற்றும் எதிர்பாராத சிவா திகைத்து போய் அவன் முகம் பார்த்தான். இப்போ வலி பரவாயில்லையாடா? தேவா கேட்க, பரவாயில்லடா, சிவா பதில் அளித்தான். வாங்க மாறன், சிவா சிறு புன்னகையுடன் கூற, உங்களை இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவா. மாறன் மிகுந்த வருத்தத்துடன் பேசினான். நடக்கணும்னு இருக்கிறது நடந்துதானே ஆகும். சிவா கசப்பான புன்னகையுடன் பேச, சரி சிவா, அதை பத்தி இப்போ எதுவும் பேச வேண்டாம். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியா போயிடும். மாறன் ஆறுதலாக பேசி அவனுடன் சிறிது நேரம் கழித்துவிட்டு வீடு திரும்பினான். டாக்டர் இப்போதைக்கு அவனை ஸ்ட்ரெஸ் பண்ற மாதிரி எந்த கேள்வியும் கேட்க வேண்டான்னு சொல்லியிருக்காரு. நாம இப்போதைக்கு எதுவும் கேட்க வேண்டாம். அவன் முழுசா குணமானதும் இதை பத்தி பேசிக்கலாம். மாறன் தேவாவிடம் கூற அவனும் அதுவே சரி என்று ஒப்புக்கொண்டான். மாறன் மாலையில் வீட்டை அடைந்தான். மாமா, இந்தாங்க காஃபி.
மாயா அவன் சோர்ந்த முகத்தை பார்த்ததும் அவனுக்கு காஃபி கலந்து எடுத்துக்கொண்டு அவர்கள் அறைக்குள் வந்தாள். அவனும் அதை பெற்றுக்கொண்டான். உங்க ஃப்ரெண்டு நல்லா இருக்காரா? அவள் விசாரிக்க, இப்போ பரவாயில்ல மாயா. நான் இங்க இருந்தபோது ஒருத்தர வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேனே, ஞாபகம் இருக்கா? மாறன் கேட்க, ஆமா மாமா. அவர் பேரு ஞாபகம் இல்ல, ஆனா முகம் பார்த்தா ஞாபகம் வரும். அவருக்கு என்ன மாமா? அவள் வினவினாள். அவருக்கு தான் உடம்பு சரியில்லை, மாறன் சோகமாக கூறினான். அட கடவுளே, அவருதானே நம்ம ஊருக்கு வந்தாருன்னு சொன்னீங்க திருவிழாவுக்கு? மாயா கேட்க, ஆமா, அது மட்டும் இல்ல, அவர் பேரு சிவா. அவர்தான் மீனா காதலிக்கிறவர். மாறன் உண்மையை கூறிவிட மாயா அதிர்ந்து போய் அவன் முகம் பார்த்தாள். என்ன சொல்றீங்க மாமா? அவள் நம்ப முடியாமல் கேட்டாள். ஆமா மாயா, அவருதான் மீனாவை காதலிக்கிறார். அவன் மேலும் பேசுவதற்குள், அவர் ஒன்னும் மீனாவை காதலிக்கல, அவருதான் காதல்னு பேர்ல நம்ம மீனாவை ஏமாத்தினவரு. மாயாவிற்கு கோபம் வந்தது. மாயா, நீ எதுக்காக கோபப்படுறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அவன் அவள் முகம் பார்த்து கேட்க, அவளும் கோபத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அவன் முகம் பார்த்தாள். மாறன் சிவா மீனாவை ஆரம்பத்திலிருந்து காதலித்ததை கூட அவள் ஆச்சரியமாக பார்த்தாள். மாறன் மேலும் தொடர்ந்தான். மாறன் நடந்த அனைத்தையும் கூறி முடிக்க மாயா பொறுமையாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரு மீனா காதல நிராகரிச்சிருக்காரு. மாயா கூற, ஆமா மாயா, அது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும். அவரை விட ஒரு நல்ல மாப்பிள்ள நம்ம மீனாவுக்கு கிடைக்காது. வேற யாரும் நம்ம மீனாவை சந்தோஷமா பாத்துக்கவும் முடியாது. மாறன் கூற மாயாவும் தலையசைத்தாள். உண்மையான காதல் எப்பவும் தோத்து போகாது மாமா. அவன் சோர்ந்து போன முகம் பார்த்து அவள் அவன் கரம் பற்றி கூற அவனும் மென்மையாக அவள் கரங்களை பற்றி கொண்டான். நாட்கள் வேகமாக சென்றன. சிவா பூரணமாக குணமடைந்திருக்க தேவா அவனை வீட்டுக்கு அழைத்து வந்தான். மாறனும் அந்த ஒரு வாரத்தில் பல முறை சிவாவை மருத்துவமனையில் சந்தித்திருந்தான். தேவா மாறனுக்கு சிவா வீட்டுக்கு அழைத்து வரப்பட்ட தகவல் சொல்ல மாறன் சிவாவை சந்திக்க அவன் இல்லத்திற்கு சென்றான். சிவா புன்னகையுடன் மாறனை வரவேற்றான். இந்த முறை சிவாவிடம் நடந்தவற்றை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் மாறன் அங்கு வந்திருந்தான். தேவா அவனுக்கு தேநீர் கொடுத்து உபசரித்தான். மாறன் அதை பெற்றுக்கொண்டு சிவாவிடம் பேசிக் கொண்டிருந்தான். தேவா ஜாடையாக ஏதோ சொல்ல மாறன் அதன் குறிப்புணர்ந்து தலையசைத்தான். சிவா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். மாறன் கேட்க, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும் மாறன். நானே அத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். 2 மாசத்துக்கு முன்னாடி இத பத்தி கண்டிப்பா நீங்க கேட்டிருந்தாலும் என்னால சொல்லியிருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு கண்டிப்பா இத நான் உங்ககிட்ட சொல்லுறேன். அன்னிக்கு மீனா கிட்ட காதல சொல்லத்தான் நான் ஆர்வமா கேள்விட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி சிவா பேசிக் கொண்டிருக்கையில் மாறனின் கைபேசி ஒலித்தது. மாறன் அதை எடுத்து பார்த்தான். மாயா, நான் இங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் ஏன் ஃபோன் பண்ணியிருக்கா என்று சிந்தித்துக் கொண்டே கைபேசியை எடுத்தான். 1 நிமிஷம் என்று சிவாவிடம் கேட்டுவிட்டு பேச ஆரம்பித்தான். மாமா, உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. மாயாவின் குரல் ஒருவித பதட்டத்துடன் வர, என்னாச்சு மாயா? மாறன் குழப்பமாக கேட்டான். இங்க வாங்க மாமா, ரொம்ப முக்கியமான விஷயம். நேர்ல தான் சொல்ல முடியும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க என்று கூறி கைபேசியை அவள் வைத்துவிட்ட மாறனுக்கு குழப்பம் அதிகரித்தது. அவள் குரலிலிருந்த பதட்டம் அந்த பிரச்சனையின் தீவிரத்தை அவனுக்கு உணர்த்தியது. சிவா, வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நான் இப்போ அங்க போய் ஆகணும். மாறனும் பதட்டமாக கூற, கிளம்புங்க மாறன், நாம இத பத்தி அப்புறம் பேசிக்கலாம். நீங்க கிளம்புங்க என்று கூறி மாறனை அவன் அனுப்பி வைத்தான். மாறன் அடுத்த 15 நிமிடத்தில் வீட்டினை அடைந்திருந்தான். அவன் வீட்டிற்கு வந்த நேரத்தில் ராஜாராமும் அங்கே இருந்தார். வாங்க மாப்ள, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். முகம் மலர அவனை வரவேற்றார். மாறனும் புன்னகை மாறாமல் வீட்டுக்குள் நுழைந்தான். மாப்ள, இன்னைக்கு என்னோட வேலை செய்யற ஒருத்தர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். என்கிட்ட மீனாவை அவர் பையனுக்கு கேட்டாரு. அவர் பையனை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். ரொம்ப ரொம்ப நல்ல பையன். இப்போ இங்கதான் சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவர் திடீர்னு கேட்டாரு. எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஆனா இப்படி ஒரு நல்ல சம்பதத்தை விடவும் மனசில்ல. நான் ஃபேமிலி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன்னு அவங்களுக்கு சொல்லிட்டேன். அதான் மாயாவை உடனடியா உங்களுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னேன். அவர் புன்னகையுடன் கூறி மாறனை மேலும் அதிர வைத்தார். அவன் மாயா முகம் பார்க்க மாயா கண்ணீருடன் அவன் முகம் பார்த்து நின்று கொண்டிருந்தாள். மாமா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மீனாக்கு இப்போ கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இப்போதானே படிப்பு முடிந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கா. கொஞ்ச நாள் போகட்டுமே மாமா. மாறன் தயக்கம் கலந்த குரலில் பேச, நானும் அதை யோசிச்ச மாப்ள. ஆனா கஸ்தூரியும் மீனாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறா. அதை விட இந்த சம்பந்தம் ரொம்ப நல்ல இடம். அதான் நான் யோசிக்கிறேன். ராஜாராம் அவர் மனதின் எண்ணங்களை கூற மாறனால் அவரை எதிர்த்து பேசவும் முடியவில்லை.
சரி மாமா, அப்போ மீனாவை ஒரு வார்த்தை கேட்டுருங்க. அவளுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அவங்கள வர சொல்லுங்க. கடைசி முயற்சியாக மாறன் அதை சொல்ல ராஜாராம் புன்னகைத்தார். என்னோட பொண்ணு என் பேச்சை எப்பவும் மீறமாட்டாமாப்ல. ராஜாராம் பெருமையாக கூற, மாமா, இது அவளோட வாழ்க்கை. நீங்க கண்டிப்பா அவளை கேட்டுதான் ஒரு முடிவுக்கு வரணும். எனக்காக நீங்க மீனாவை கேட்டுட்டு மேல முடிவெடுங்க. மாறன் வேண்டி கேட்டுக்கொள்ள அவரும் ஒப்புக்கொண்டார். மீனா, அவர் அழைக்க மீனா கீழே இறங்கி வந்தாள். வெளிரிய அவளின் முகத்தை பார்த்து மாறனுக்கு வேதனையாக இருந்தது. மீனாவுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா? கண்களால் மாயாவிடம் அவன் உரையாட, தெரியும் என்று மாயா பார்வையாலே அவனுக்கு பதிலளித்தாள். மீனா என்ன சொல்லப் போகிறாள் என்று தெரியாமல் மாறன் அவள் முகத்தை பார்த்தான். ராஜாராம் முகம் முழுவதும் புன்னகையுடன் மீனாவிடம் நடந்தவற்றை கூற மீனா அவர் முகத்தை பார்த்தாள். சொல்லுமா, உனக்கு இந்த திருமணத்தில் சம்மதம்தானே? ராஜாராம் நம்பிக்கையுடன் வினவ. இல்லைன்னு சொல்லிரு மீனா. மாறன் மனதில் என்ன? அவன் நினைத்ததற்கு மாறாக, உங்க விருப்பம்பா. நீங்க எது செஞ்சாலும் ஏன் நல்லதுக்காக தான் இருக்கும். இடியாக வந்தது மீனாவின் பதில். மாறன் அவன் செவிகளை நம்ப முடியாமல் அவள் முகம் பார்த்தான். அவள் ஏற்கனவே முடிவெடுத்துவிட்டு பேசுவது போல் தோன்றியது அவனுக்கு. அவன் மாயாவன் முகம் பார்க்க அவள் விழிகளில் வடிந்த கண்ணீரும் அதையே அவனுக்கு உணர்த்தியது. வேறெதுவும் பேச முடியாத நிலையில் இருவரும் அங்கு அமர்ந்திருந்தனர். மீனா அவள் முடிவை கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட, இப்போ சரிதானே மாப்பிள? எனக்கு தெரியும், என்னோட பொண்ணு கண்டிப்பா சம்மதிப்பான்னு அவர் பெருமிதமாக கூற மாறன் எதுவும் பேச முடியாமல் மௌனமாக அமர்ந்திருந்தான். அப்புறம் என்ன மாப்பிள? நான் என் நண்பனுக்கு நம்ம வீட்டுல எல்லாருக்கும் சம்மதம்னு சொல்லிடுறேன். ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லிடுறேன். உற்சாகமாக பேசிவிட்டு சென்றவரை பார்த்து என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கே அமர்ந்திருந்தான் மாறன். என்ன மாமா, நாம உன்னை நினைச்சா இங்க என்னென்னவோ நடக்குது, மாயா வேதனையுடன் கூற. ஆமா மாயா, இத நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல, மாறன் பதிலளித்தான். சிவா என்ன சொன்னாரு? மாயா கேட்க, அவர் அத சொல்லத் தொடங்குறப்பதான் நீ ஃபோன் பண்ண. நானும் எதுவும் கேட்காம இங்க வந்துட்டேன். அவன் சோர்வாக பதிலளித்தான். இப்போ கிளம்புங்க மாமா, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, மாயா கூற. ஆனா இங்க நிலைமை தலைகீழ் மாறியிருக்கே மாயா. இதை எப்படி நான் சிவா கிட்ட சொல்லுவேன்? மீனா ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தா? சிவா மேல கோபம் இருக்கும், அதுக்காக இப்படி யோசிக்காம முடிவெடுத்துருவாளா? ஏன் இப்படி செஞ்சா? மாறன் புலம்ப. அவளோட நிலையில யாராலும் இப்படிதான் இருக்க முடியுமாமா? நீங்க அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க, அத நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் சிவாவை பார்த்துட்டு வாங்க. மாயா அவனிடம் ஆறுதலாக பேசி அவனை அனுப்பி வைத்தாள். மாறன் பல யோசனைகளுடன் சிவா வீட்டை அடைந்தான். என்னாச்சு மாறன், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? சிவா கனியுடன் கேட்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல சிவா, நீங்க சொல்லுங்க. நீங்க இப்போ சொல்லப் போற விஷயத்துலதான் நிறைய சந்தேகங்கள் தீரும். மாறன் அவனை கேட்டுக்கொண்டான். சிவா பெருமூச்சுடன் நடந்தவற்றை கூறத் தொடங்கினான். மீனா படிப்பு முடிய நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துலதான் எனக்கு பிசினஸ்லயும் எதிரிகள் அதிகமாக தொடங்கினாங்க. அதுலயும் ஒரு கம்பெனி என்னோட வளர்ச்சிய மொத்தமா அழிக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. நான் எமோஷன்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறவன். மீனா மேல நான் என்னோட உயிரையே வச்சிருக்கேன்னு அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. என்னோட வளர்ச்சிய கெடுக்க, என்னோட கவனத்தை மாத்த நினைச்சவங்க மீனாவை அட்டாக் பண்ண போறதா எனக்கு தெரிய வந்துச்சு. மீனாவுக்கு ஏதாவதுனா என்னால எப்படி தாங்கிக்க முடியும் சொல்லுங்க? அதான் என்னோட காதலை இழந்தாலும் பரவாயில்லைன்னு முடிவு பண்ணி நானே மீனாவை அவாய்ட் பண்ணினேன். நான் நினைத்த மாதிரியே மீனாவும் இங்கிருந்து வேற ஊருக்கு போய் அவ வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிட்டா. அவங்க கவனத்தை இன்னும் திசை திருப்பதா நான் ஃபாரின் போனேன். அவங்க என்னோட நடவடிக்கையில தெரிஞ்ச மாற்றத்தை பார்த்து நானும் மீனாவும் பிரிஞ்சிட்டோன்னு நம்பிட்டாங்க. வேற விதமா என்ன அட்டாக் பண்ண நினைச்சாங்க. ஆனா பிசினஸ்ல என்ன எதுவும் செய்ய முடியல. அதான் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி என்ன ஜெயிக்க நினைச்சாங்க. ஆனா இதுலயும் நான் தப்பிச்சிட்டேன். ஆனா இந்த முறை அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இனிமேல் அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு உறுதியா தெரிஞ்சதாலதான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா கண்டிப்பா இது யாருக்கும் தெரிய வந்திருக்காது. என்னோட ஃப்ரெண்டுக்கும் சேர்த்துதான். எனக்கு மீனாவை தவிர வேற எதுவும் முக்கியமில்ல. அவதான் என்னோட உயிர். அவளுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவளுக்கு ஒரு ஆபத்து, அதுவும் என்னால வருதுன்னு தெரிஞ்ச போது எனக்கு வேற எதுவும் பெருசா தெரியல. அவளை காப்பாத்தணும்னு மட்டும்தான் என்னோட மனசு நினைச்சது. கண்ணீருடன் சிவா சொல்லி முடிக்க மாறன் கண்களும் கலங்கியிருந்தன. மீனாவை இந்த அளவுக்கு காதலுக்கும் ஒருவனை விட வேறு யாராலும் அவள் வாழ்வில் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது என்று அவன் மனம் உணர்ந்தது. இப்போ சொல்றேன் சிவா, என்ன நடந்தாலும் உங்களையும் மீனாவையும் நான் சேர்த்து வைக்கிறேன்.
நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. அங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று கூறி மாறன் விடை பெற்றான். மனதில் இருந்தவற்றை அவனிடம் சொல்லிவிட்டதும் சிவாவின் மனம் லேசானது. நடந்தவற்றை மாயாவிடம் மாறன் கூறி முடிக்க மாயா அதிர்ந்து போனாள். என்ன மாமா சொல்றீங்க? இவ்வளவு நடந்திருக்கா? ஆனா அவரு நம்ம மீனா உயிரை காப்பாத்த அவரு உயிர் கூட தர தயாரா இருந்திருக்காரே. நிஜமாவே இப்படி ஒருத்தர் கிடைக்க நம்ம மீனா கொடுத்து வச்சிருக்கணும். மாயா அவள் மனதின் வார்த்தைகள் மறைக்காமல் அப்படியே கூற, ஆமா மாயா, இங்க வேற எதுவும் நடக்கிறதுக்குள்ள நாம மீனா கிட்ட இத பத்தி பேசி அவளுக்கு புரிய வைக்கணும். மாறன் உறுதியாக கூறினான். ஆமா மாமா, இருங்க, நான் மீனாவை கூட்டிட்டு வரேன் என்று கூறி மீனாவை அழைத்து வர சென்றாள். மாறன் அவர்கள் இருவரும் வருவதற்காக காத்திருந்தான். மாயாவும் மீனாவும் வந்து சேர மாறன் மீனாவிடம் பேசத் தொடங்கினான். மீனா, நீ அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க. ஏன் இந்த திருமணத்துக்கு விருப்பம்னு சொன்ன? மாறன் வருத்தமாக அவளிடம் கேட்க, என்னோட முடிவு இந்த விஷயத்துல தப்பாயிருச்சு, அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும். மீனா விரக்தியாக பதிலளித்தாள். மீனா, நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா, சிவா ரொம்ப நல்லவன். நீ அவரை தப்பா அவன் பேசி முடிப்பதற்குள் மீனா அவனை இடைமறித்தாள். போதும் மாமா, இதுவரைக்கும் நான் அனுபவிச்ச கஷ்டம் போதும். இதுக்கு மேலும் எதையும் நம்ப நான் தயாராயில்ல. மீனா அவனை பேச விடாமல் அவள் மன எண்ணங்களை கூறினாள். மீனா, மாமா சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. உனக்கு உன்னோட மாமா மேலையும் நம்பிக்கை போயிருச்சா? மாயா குறுக்கிட, அப்படியெல்லாம் இல்லக்கா. மீனா வேறெதுவும் பேசாமல் அமைதியாக அவர்கள் சொல்வதை கேட்கத் தொடங்கினாள். சிவா அன்னைக்கு உன்கிட்ட அப்படி பேசினது உன்னோட உயிரை காப்பாத்ததா மீனா என்று கூறி சிவா கூறிய அனைத்தையும் மாறன் கூறி முடித்தான். மீனா அவன் கூறியவற்றை பொறுமையாக கேட்டுக்கொண்டாள். ஆனால் அவள் முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி உணர்ச்சிகள் துடைத்த முகத்துடன் அங்கு நின்றிருந்தாள். மாயாவும் மாறனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இப்போ சொல்லு மீனா, சிவா அந்த சமயத்துல செஞ்சது சரிதானே? மாயா அவள் கரம் பற்றி கேட்க மீனா வெறுமையாக புன்னகைத்தாள். அது எப்படிக்கா சரியாகும்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லி முறித்து கொள்வதற்கு இது ஒன்னும் பிஸ்னஸ் இல்ல மாயா. அன்னைக்கு அவரை மனச உடைச்சது என்னோட உயிரை காப்பாத்துறதா நினைச்சு என் மனச, என் உணர்வுகளை, என்னோட காதலை அவர் அன்னைக்கே கொன்னுட்டாரு. இப்படி செஞ்சதுக்கு பதிலா என்னோட உயிர் அவருக்காக போயிருந்தாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேங்கா. ஒரு காதல் ஆரம்பமாகறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போறதை விட கொடுமையான வலி வேறெதுவும் இருக்காதக்கா. அவ்வளவு வருஷமா அவர் மேல நான் வச்சிருந்த காதல் ஒரு நோடில சுக்கு நோரா உடைச்சிட்டு போயிட்டாரு. மீனா கண் கலங்கி கூற கேட்டுக்கொண்டிருந்த அவர்கள் கண்களும் கலங்கின. மீனா, உன்னோட உயிரை காப்பாத்ததான் அவர் இவ்வளவும் செஞ்சாரு. நீ அதை புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்கியம்மா. மாயா கூற, என்னக்கா, என்னோட உயிரை காப்பாத்த என்னோட காதலை விட்டுருவாரா? அப்படி காப்பாத்த என்னோட மனச உடைச்சாரே. அந்த வேதனை தாங்க முடியாம அன்னைக்கு நான் ஏதாவது செஞ்சு செத்து போயிருந்தா இப்போ நீங்க எல்லாரும் அவருக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருப்பீங்களா? சொல்லு. மீனாவின் வார்த்தைகளில் அவள் மனதின் ரணம் தெரிய மாயா வாயடைத்து போய் நின்றாள். என்ன மீனா, இப்படியெல்லாம் பேசாத. அவள் முகத்தை கையில் ஏந்தியபடி மாயா கூற, எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியலக்கா. அன்னைக்கு என்னோட நிலை நிஜமாவே அப்படிதான் இருந்துச்சு. நீ சரியான சமயத்துல வந்து என்ன சமாதானம் செஞ்ச. இல்லைனா நான் அன்னைக்கு என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. காதலுக்காக எதை வேணும்னாலும் காதல விட்டு கொடுக்கலாம், ஆனா எந்த ஒரு காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க கூடாதக்கா. அது அவரு ரொம்ப சுலபமா செஞ்சுட்டாரு. அன்னைக்கு அவரு பேசின பேச்சிலேயே எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. இதுக்கு மேலேயும் எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. மீனா அவள் மன காயங்களை அங்கிருந்து சென்று விட்டாள். வார்த்தைகளாக கூறிவிட்டாள். மாயா அவள் சென்ற திசை பார்த்து கண்ணீர் வடித்தாள். என்ன மாமா, இவ இப்படி சொல்லிட்டு போறா. இதுக்கு மேல நாம் என்ன சொன்னாலும் இவ கண்டிப்பா கேட்க மாட்டா. இப்படி ஒருத்தர் மேல இன்னொருத்தர் உயிரையே வச்சிருக்காங்க. ஆனா 2 பேரும் சேர முடியாம பிரிஞ்சு இருக்கிறத ஏத்துக்கவே முடியல மாமா. மாயா கண்ணீருடன் கூற மாறன் அவளை சமாதானம் செய்தான். 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் ரொம்ப காதலிக்கிறாங்க மாயா. அதான் இப்படி 2 பேரும் விட்டு கொடுக்காம பேசுறாங்க. இப்போ நாம மீனா சொன்னதுலயும் தப்பெதுவும் இல்ல. அவ மனசு காயப்பட்டிருக்கு. அதுக்கு மருந்து சிவா மட்டும்தான். என்ன சமாதானம் சொன்னாலும் அவ மனசு மாற போறதில்ல. இதுக்கு ஒரே வழி 2 பேரையும் சந்திக்க வைக்கிறது தான். மாறன் யோசனை கூற மாயாவிற்கும் அது சரியாகப்பட்டது. அப்புறம் இந்த கல்யாண ஏற்பாடு செய்ய வேண்டாம்னு மாமாவுக்கு சொல்லி புரிய வைக்கணும் மாயா. நம்ம கல்யாணம் ரொம்ப எதிர்பாராம நடந்துருச்சு. அதனால மீனா கல்யாணத்தை ரொம்ப சிறப்பா செய்யணும்னு அத்தை மாமா 2 பேரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதனால
அவங்க மனசு கஷ்டப்படாதபடி நாம தான் அதை சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி மீனா சிவா 2 பேரையும் சந்திக்க வைக்கணும். மாறன் அவன் மன எண்ணங்களை கூற மாயா அதை ஆமோதித்தாள். மாறன் சிவாவை அழைத்து அங்கிருந்த சிவன் கோவிலுக்கு வர சொன்னான். சிவாவும் சம்மதித்து தேவாவுடன் ஆலயம் செல்ல தயாரானான். மீனா அவள் அறையை அடைந்ததும் அவள் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் வெள்ளமாய் பெருக்கெடுத்தது. அவள் வாழ்வில் நிகழ்ந்தவை அனைத்தையும் நினைத்து கண்ணீர் விட்டாள். அவனால் அவள் மனது அடைந்திருந்த காயத்தின் ஆழத்தை அவளால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடிந்தது. காதல் மொழிகள் பேசிய கண்களில் வெறுப்பை காட்டி வார்த்தைகளால் அவள் காதலை அழித்து அவளை உயிருடன் கொன்ற அவனின் செயல்களை அவள் எவ்வாறு மறந்து போவாள்? காலம் முழுவதும் அந்த காயம் ஆறாது என்று அவள் மனதில் தோன்றியது. அதே எண்ணங்களுடன் அவள் அறையில் அமர்ந்திருந்தாள். கடவுள் சந்நிதானம், அங்கிருந்த அமைதியான சூழல் அனைத்தும் அவள் மனதிற்கு ஆறுதலாக இருப்பதை உணர்ந்தாள் மீனா. மாயா கோவிலுக்கு அழைத்தபோது அவள் வர மறுத்தாள். இருப்பினும் மாயா அவளை வற்புறுத்தி அழைத்து வந்தாள். மீனு, நான் போய் பிரகாரத்தை 3 முறை சுத்திட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கேயே இரு என்று கூறி மாயா மீனாவை தனியாக விட்டுவிட்டு சென்றாள். மீனாவும் அங்கும் இங்குமாக பறந்து கொண்டிருந்த சிட்டுக்குருவிகளை பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள். மீனா, அவளுக்கு நன்கு பரிச்சயமான குரலில் அவளை யாரோ அழைக்க, குரலுக்கு சொந்தக்காரன் யார் என்று அறிந்திருந்த மீனாவின் இதய துடிப்பு அதிகரித்தது. மீண்டும் ஒரு முறை அவனை பார்ப்போமா என்று ஒரு காலத்தில் ஏங்கிக் கொண்டிருந்தவள் தற்போது எதற்காக இவ்வாறு ஒரு சூழல் அமைந்தது என்று மனதில் எண்ணிக்கொண்டு அவனை திரும்பி பார்த்தாள். அவனை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள். அவனை அவ்வாறு ஒரு நிலையில் பார்ப்பாள் என்று அவள் ஒருபொழுதும் நினைத்து பார்த்திருக்க மாட்டாள். நடக்க முடியாமல் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தான் சிவா. கை, கால்கள், தலை என அவன் உடல் முழுவதும் கட்டுகள் போடப்பட்டிருந்தது. அவன் மீது கோபம் இருந்த போதிலும், அவன் அவள் மனதை உடைத்திருந்த போதிலும், அவனை அப்படி ஒரு சூழலில் பார்த்ததும் மற்ற அனைத்தும் மறந்து போனது அவளுக்கு. மாமா, எல்லாம் நாம நினைச்ச மாதிரி நடக்குமா? மாயா சந்தேகமாக கேட்க, கண்டிப்பா நடக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நடக்கிறத மட்டும் பாரு, மாறன் உறுதியாக கூறினான். 2 பேரும் சமாதானமாகிடணும் கடவுளே என்று இறைவனை வேண்டிக் கொண்டு அங்கு நிகழ்வதை பார்த்தாள் மாயா. தானாகவே மீனாவின் கால்கள் அவன் இருந்த திசை நோக்கி விரைந்தன. அவனோடு நின்றிருந்த தேவா மீனா வருவதை பார்த்து அந்த இடத்திலிருந்து சென்று விட்டான். நீண்ட நாட்களுக்கு பிறகு அவளை பார்த்த சந்தோஷத்தில் உடலில் இருந்த வலி மறந்து போனது சிவாவிற்கு. இமைக்காமல் அவள் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். சிவா, உங்களுக்கு என்ன ஆச்சு? கண்களில் கண்ணீருடன் அவன் அருகில் சென்று அவன் ஒரு கரத்தை மென்மையாக பற்றி கொண்டாள். ஒண்ணுமில்ல மீனா, நீ பதட்டப்படாதே, அவன் ஆறுதலாக பேசினான். ஆனா இது எப்படி, எப்போ? அவள் வார்த்தைகள் தடுமாறின. பதட்டப்படாதே மீனா, ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளோதான், பயப்பட எதுவும் இல்ல அவன் கூற, அவள் வேறெதுவும் பேசாமல் அமைதியாக அங்கே நின்றிருந்தாள். மீனா, அவன் பேசுவதற்குள், நீங்க சொல்ற எதையும் கேட்கிற மனநிலையில நான் இப்போ இல்ல சிவா. இந்த நிலைமையில நீங்க எதுக்கு இவ்ளோ தூரம் வந்தீங்க? அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு அவள் பேச, மீனா, நான் உன்கிட்ட பேசதான் வந்தேன், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அவன் கெஞ்சி கேட்டுக்கொண்ட போதிலும் அவள் மனம் அதை ஏற்கவில்லை. இல்ல சிவா, உங்ககிட்ட பேச எதுவும் இல்ல, நீங்க உங்க உடம்ப வருத்திக்காம வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க என்று கூறி அவனை பற்றியிருந்த கரங்களை அவனிடமிருந்து விடுவிக்க முற்பட்டாள். ஆனால் அவன் கரமோ அவள் மெல்லிய கரத்தை இறுக்கமாக பற்றியிருக்க அவள் என்ன செய்வது என்று தெரியாமல் அவன் முகம் பார்த்தாள். ஒரு முறை நான் சொல்றத கேளு மீனா, நீ உன்னோட காதல சொல்லும்போது உன் மனசை ரொம்ப காயப்படுத்திட்ட. சத்தியமா உன்னை விட அதிகமா உடைஞ்சு போனது என்னோட மனசுதான். என் உயிருக்கும் மேல காதலிச்ச உன்னை காயப்படுத்தினது உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் மீனா. அவன் பேசிக்கொண்டிருக்கையில் மீனா இடைமறித்து பேசினாள். ஓ, என்ன காப்பாத்த உங்க காதல தியாகம் பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன விவாகரத்து பண்ணிடுவீங்களா? என் மேல நீங்க வச்சிருந்த காதல் உண்மையா இருந்திருந்தா என்னோட மனசை உடைக்காம என் காதலை அழிக்காம என் கூட இருந்து என்ன பாதுகாத்திருக்கணும். அப்படி நீங்க செஞ்சு அதுல என்னோட உயிர் போயிருந்தா கூட நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டே இருப்பேன். ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? உயிரோட இருந்தும் என் மனசை கொன்னுடீங்க. என்ன நானே வெறுக்க வச்சிட்டீங்க. யாரையும் பார்க்காம யார்கிட்டையும் பேசாம ஒவ்வொரு நாளும் வெறுத்து எப்போ இதிலிருந்து மொத்தமா விடுதலை கிடைக்கும்னு நினைக்க வச்சிட்டீங்க. இதுக்கு மேல என்னை யாரால தண்டிக்க முடியும்? கோபமாக தொடங்கி அவள் வார்த்தைகள் கண்ணீரில் முடிந்தன. அவளின் வார்த்தைகள் அவன் மனதை மேலும் வருத்தியது. சாரின்னு ஒரு வார்த்தையில நான் செஞ்ச தப்ப நியாயப்படுத்த முடியாது மீனா. தப்பு என்னோடையதுதான். ஆனா
யாருமே இல்லாம இருந்த எனக்கு ஒரு உறவா கிடைச்ச வரம் நீ மட்டும்தான். உன்னை பாதுகாக்க என்னோட உயிரையும் தரலாம்னு நினைச்சேன். யாருக்காகவும் உன்னை இழந்துடக்கூடாதுன்னு தான் என்னோட காதலையும் இழக்க துணிஞ்சேன். இப்போவும் அதே தான் சொல்றேன். இப்போ நான் இருக்கிற நிலைமை என்னால உனக்கு ஏற்பட்டிருந்தா என்ன நானே மன்னிச்சிருக்க மாட்டேன் மீனா. உன்னை வற்புறுத்தி உன்கிட்ட பேச நான் வரல. உன்னுடைய காதல் உண்மைதான். நீ எந்த தப்பும் செய்யல. நீ தப்பு செஞ்சுதான் நினைச்சு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காத. நான் செஞ்ச தப்புக்கு நீ எனக்கு தர தண்டனையா? இது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உனக்கு கல்யாணம் நிச்சயமாக போகுதுன்னு மாறன் சொன்னாரு. நீ சந்தோஷமா இரு, எனக்கு அது போதும். சிவா பேசிக் கொண்டிருக்கையில் அவள் கோபமாக அவள் கரத்தை அவனிடமிருந்து விடுவித்துக் கொண்டு அவனிடமிருந்து விலகி சென்றாள். இப்பவும் நீங்க காதலை விட்டு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறீங்க. இப்பவும் என்னை விட்டுட்டு போக சொல்றீங்க. என்ன நிஜமா காதலிச்சிருந்தா சுலபமா என்ன விட்டு கொடுத்திருப்பீங்களா? இதுக்கு மேல உன்னை விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லாம வீட்ல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. இதுலயே எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு, எப்பவும் நீங்க மாற போறதில்ல. இப்படியே இருங்க, நான் போறேன். அவள் கோபமாக கூறிவிட்டு செல்ல அவன் திகைத்து போய் அமர்ந்திருந்தான். என்ன மாமா, இவ கோபமா வரா? அட கடவுளே! மாயா வருந்த. லூசு, அவ முகத்தை நல்லா கவனிச்சு பாரு. இன்னும் கொஞ்ச நேரம் போரு, என்ன நடக்க போகுதுன்னு பாரு. மாறன் புன்னகையுடன் கூறி அவளை தேற்றினான். எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பையா? இந்த முறை என்ன நடந்தாலும் சரி, என்னோட காதலை விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். லவ் பண்ணலாமா? அவள் சென்ற திசை பார்த்து அவன் பேச அவள் நின்றாள். அவனை திரும்பி பார்த்தாள். என்ன, லவ் பண்ணலாமா? அவன் ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்க அவள் அவனை முறைத்து பார்த்தாள். அவன் சக்கர நாற்காலியை விட்டு எழுந்திருக்க முயன்றான். ஆனால் அது முடியாமல் அவன் சிரமப்பட மீனா அவன் அருகில் சென்றாள். எழுந்து கையை இன்னும் உடைச்சுக்காதீங்க. அவள் வேகமாக அவன் அருகில் வந்து அவனுக்கு உதவி செய்ய அவள் கரத்தை அவன் இறுக்கமாக பிடித்து கொண்டான். சாரி. அவன் அவள் முகம் பார்க்க அவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். சாரி. அவன் தலை சாய்த்து அவள் முகத்தை பார்க்க அவளும் சிரித்துவிட்டாள். அவள் புன்னகையைக் கண்டு அவன் மனம் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தது. மாமா, 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. வாவ்! மாயாவின் மனம் ஆனந்தத்தில் குதித்தது. எப்படி மாமா, எப்படி நீங்க இவ்வளவு உறுதியா சொன்னீங்க? சொன்ன மாதிரியே எப்படி நடந்துச்சு? மீனா எப்படி மனசு மாறினா? மாயா ஆச்சரியமாக கேட்க, அதுதான் காதல். 2 பேரும் ஒரு முறை பார்த்தா அவங்க மனசுல இருக்கிற காதல் வெளியே வரும்னு நினைச்சேன். 2 பேரும் ஆளுக்கு ஒரு இடத்துல இருந்துட்டு இவ்வளவு நாளா ஒருத்தர் பார்க்காம நிறைய தவறான முடிவுகளை எடுத்துட்டாங்க. ஒரு உறவில பிரிவு ஏற்படக்கூடாது மாயா. இப்படி சின்ன சின்ன மன வருத்தத்தினால பிரிவு வரும்போது 2 பேர் மனசும் அந்த பிரிவை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கோம். அதான் 2 பேரும் இப்படி அவசரப்பட்டு தவறான முடிவெடுக்கிறாங்க. 2 பேருமே ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தர் வாழ முடியாது. அது அவங்களுக்கு இப்ப புரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு புரியும். ஆனா அது புரியும்போது 2 பேரும் வேற வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. அப்படி ஒரு சூழல் நம்ம மீனாவுக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் இப்படி 2 பேரையும் சந்திக்க வச்சேன். சிவா முகத்தை பார்த்ததுமே மீனாவுக்கு சிவா மேல இருந்த கோபம் எல்லாம் போயிருச்சு. இப்போ அவ மனசுல இருக்கிற காதல் தானா வெளியே வந்துருச்சு. மாறன் புன்னகையுடன் கூறி முடிக்க மாயா அவனை வியந்து பார்த்து கொண்டிருந்தாள். மாமா, நீங்க சூப்பர். அவள் அவன் கரத்தை பற்றி கொண்டாள். அவன் புன்னகைத்தான். ஆனா இந்த காதல் அறிவுரையெல்லாம் மத்தவங்களுக்கு மட்டும்தான், சொந்த வாழ்க்கையில இல்ல. அவள் உதட்டை சுளித்து கொண்டு கூற, ஹேய், நம்ம வாழ்க்கையில என்னடி குறைச்சல்? அவன் முகத்தை சுருக்கி அவள் முகம் பார்த்து வினவ, பின்ன அவங்க காதல 3 மாசத்துல சேர்த்து வச்சிட்டீங்க. ஆனா உங்க காதல சொல்ல 2 வருஷம். அம்மா, அத்தை நாம மனசு வெட்டு பேசிக்கணும்னு தான் தனியா விட்டுட்டு போனாங்க. ஆனா நீங்க அங்க வச்சு லவ்வ சொல்லாம நான் பெங்களூர் வந்தப்புறம் இவ்வளவு தூரம் வந்து லவ் சொல்லுவீங்க? எப்படித்தானோ? அவள் விழிகளை உருட்டி கூற அவனுக்கு சிரிப்பு வந்தது. அது மட்டும், உன்னை பார்க்க யாரு வந்தது? நான் சிவா ஃப்ரெண்ட் தேவாவை தான் பார்க்க வந்தேன். மாறன் சிரிப்பை அடக்கிக் கொண்டு கூற மாயா அவனை முறைத்தாள். ஆமா, உன்னை பார்க்க இவ்வளவு தூரம் வரணுமா? எனக்கு தெரியும். இன்னும் ஒரு நாள் நான் வராம இருந்திருந்தா நீ ஏன் நம்ம வீட்டுக்கு வந்திருப்ப. அவ்வளவு லவ் மாமா மேல இல்ல. அவன் கடைசி வார்த்தைகளை மட்டும் அவள் காதருகில் ரகசியமாக சொல்ல, இல்ல, நான் 1 மாசம் கழிச்சுதான் வந்திருப்பேன். அவள் பொய்யான கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். பாரா, நீ 1 மாசம் இங்க இருந்திருந்தாலும் உனக்கு என் மேல காதல் இன்னும் அதிகமாதான் ஆயிருக்கும். அவன் அவள் அருகில் செல்ல, சரி சரி, இத பத்தி வீட்ல போய் பேசிக்கலாம். உங்களை நான் அப்ப பாத்துக்கிறேன். அவள் கண்களை உருட்டி கூறிவிட்டு மீனாவை காண சென்றாள். மாறன் அவள் செயல்களை பார்த்து புன்னகைத்தான். மீனாவும் சிவாவும் சேர்ந்து வருவதை மாயா பார்க்க அழகாக இருந்தது. மீனாவின் அருகில் சென்று அவளை அணைத்துக் கொண்டாள்.
சிவாவை அவன் இல்லத்தில் விட்டு மாறன் வருவதாக கூறி அவனுடன் சென்று விட்டான். மாயாவும் மீனாவும் அவர்களின் இல்லம் திரும்பினர். மாயா, இதை எப்படி அப்பா கிட்ட சொல்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மீனா சோகமாக கூற, அத பத்தி எதுவும் யோசிக்காத மீனு. இப்போதான் உன்னோட லைஃப் சந்தோஷமா மாறியிருக்கு. நீ இனிமேல் சந்தோஷமா மட்டும்தான் இருக்கணும். இத பத்தி எல்லாம் எதுவும் யோசிக்க வேண்டாம். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ கவலைப்படாம சந்தோஷமா இரு. மாயா அவள் நெற்றியை வருடியபடி சமாதானம் கூற மீனா நிம்மதியடைந்தாள். ரொம்ப தேங்க்ஸ் மாறன். என்னால இன்னும் இத நம்ப முடியல. நீங்க எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இத நான் எப்பவும் மறக்க மாட்டேன். நெகிழ்ச்சியாக சிவா கூற மாறன் புன்னகைத்தான். நான் எதுவும் செய்யல சிவா. உங்களோட காதல் தான் உங்க 2 பேரையும் மறுபடியும் சேர்த்து வச்சிருக்கு. இந்த காதல் கடைசி வரைக்கும் நிலைச்சு நீங்க 2 பேரும் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். அதுதான் என்னோட ஆசை சிவா. மாறன் அவன் கரம் பற்றி கூற சிவா நெகிழ்ந்து போனான். சிவாவை அவன் இல்லத்தில் விட்டுவிட்டு அவன் வீட்டுக்கு திரும்பினான். ராஜாராம் கஸ்தூரியிடம் இதை எவ்வாறு பேசுவது என்ற யோசனையில் மூழ்கினார்.